வெல்கம் பேக் டு ரெட் ஸ்கை சோலார் டெக்னாலஜிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு 11.4 கிலோவாட்டுக்கான இன்ஸ்டலேஷன் வீடியோ தான் பார்க்குறோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மடிப்பாக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க. எஸ், மொத்தம் பார்த்திங்கன்னா 4 சிஸ்டம், 3 இண்டிவிஜுவல் ஃப்ளாட்டுக்கு, அது இல்லாமல் காமனுக்கு வந்து 2.4 கிலோவாட் நம்ம பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃப்ளாட்டுக்கும் நம்ம 3 கிலோவாட் ஆன்கிரிட் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். இந்த 4 சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா சப்சிடி ஸ்கீமில் தான் பண்ணியிருக்கோங்க. எஸ், இந்த ரெசிடென்ஷியல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 3 கிலோவாட்டுக்கு 78,000 வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காமன் ஏரியாக்குன்னு சொன்னீங்க இல்லையா, காமன் மீட்டரிங், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் கிலோவாட்டுக்கு 18,000 சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு 2.4 கிலோவாட் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான சப்சிடியும் வந்துடுச்சு. 4 சிஸ்டம்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்சிடி வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஸோ ரொம்ப நாளாக போடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த வீடியோவை. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிது. இது வந்து ஒரு ஸ்டில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ்க்கான அப்பார்ட்மெண்ட். ஸோ பேனல்ஸ்லாம் இந்த மாதிரி தான் ரோப் கட்டி நாங்கள் ஏற்றணும். ஸோ 3 சிஸ்டம்க்கான இன்வெர்டர்ஸ் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு சிஸ்டம்க்கான இன்வெர்டர் வந்து கிளைண்ட்டோட வீட்லேயே வந்து வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருந்துச்சு. ஸோ அங்கே வச்சுட்டோம். ஸோ அதுக்கான வயரிங் பண்ண இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம பாலிகேப் இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஏசிடிபி, டிசிடிபி எல்லாமே பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்கோம். நடுவில் நம்ம இன்டர்ன் இப்படி தான் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார் ஒர்க் பண்ணும்போது. ஸோ அந்த கனெக்ஷன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் டன். நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த ரவுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜங்ஷன்லேருந்து நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டு எடுத்திருக்கோம். கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் திரும்பவும் தரையில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு கான்ட்ராக்ட்ஸோ வயர்ஸோ வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணி நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஒரு கிராசிங்க்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் மேலே ப்ளம்பிங் பைப் யூஸ் பண்ணி எடுத்துருக்கோங்க. ஸோ அதை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்து எடுத்திருக்கோம். ஃப்ளாட்டோட 2 சைட்லேயும் போட்டிருக்கோம். இதே மாதிரி செட்டப் அந்த பக்கமும் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லா மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் டிப் கேல்வனைஸ்ட் சேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மோர் தென் இயர் வந்து கிளைண்ட்டோட கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபினிஷிங் ஸ்டேஜ்லாம் வந்து ஸோ அவங்க மீட்டர்லாம் வந்து ஃபஸ்ட் பில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூசேஜ்லாம் மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த சோலார் பிளான்ட் போடுறதுக்கே டிசைன் பண்ணணும். இல்லை கெப்பாசிட்டி போடலான்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணுறது எங்களுக்கு ஒரு டைம் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த 4th டே. நாங்கள் பேனல் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. ஸோ அப்பார்ட்மெண்ட் காமனுக்கு சோலார் போடலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி எஸ், நீங்கள் போடலாம். அதுக்கு உங்களுக்கு சப்சிடியும் இருக்குது. 18,000 per கிலோவாட்டு சப்சிடி இருக்குது. நாம் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்க பேனல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜிஸோட டாப்கான் G12R செல்ஸ் யூஸ் பண்ணியிருக்க பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ், அஃப்கோர்ஸ் டாப்கான்னாலே பைஃபேஷியல் தான். ஸோ டிசிஆர்லேயே ஹையஸ்ட் டினாமினேஷன் ப்ரீமியர் எனர்ஜி கிட்ட தான் இருக்குங்க. ஸோ அதனாலே நம்ம ப்ரீமியர் எனர்ஜி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1995லேருந்து சோலார் பேனல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சோலார் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குற வாரண்டியான 30 இயர்ஸ் இந்த கம்பெனி இருந்திருக்கு. ஸோ நம்பி போடலாம். நல்ல ஒரு பிராண்டான கம்பெனி தான். முக்கியமாக சப்சிடி ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. பேனல்ஸோட எஃபிஷியன்சி நல்லா இருக்குது. ஸோ த ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த இன்ஸ்டலேஷன். அப்பார்ட்மெண்ட் வீடுங்களுக்கு சோலார் வந்து போடணுன்னா நீங்கள் இவங்க பண்ண மாதிரி எல்லாருமா சேர்ந்து யார் யாருக்கு ரெக்கமெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஒன் டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்ஸ்டலேஷனும் நீட்டாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு கேட்ட ரெக்குயர்மெண்ட் படியே நாங்கள் வந்து அதை நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். இன்வெர்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ப்ளேஸில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. வயரிங்கும் நீட்டாக பண்ணி கொடுத்தாச்சுங்க. ஸோ நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஐ திங்க் 1 வீக்கில் மீட்ரு வந்துருச்சுங்க. சப்சிடியும் கிளைண்ட்டுக்கு வந்துடுச்சு.